ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்கிற மாதிரி கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 1/4 கப்பு மாவு போதும். இந்த கோதுமை மாவு 1/4 கப் எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணியை வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா சூடானதும் கிஸ்மிஸ் இல்லைனா முந்திரி எதுனாலும் எடுத்து வந்து 2யும் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரித்து இந்த மாதிரி நெய்யில் வதக்கி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலையே நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு சட்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்து சீனி பாகுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு சீனி எடுத்து அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிற அந்த கோதுமை மாவில் கலந்துக்கோங்க. இப்போது நம்ம கலந்துட்டு இருக்க கோதுமை மாவில் கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க கிஸ்மிஸையும் அதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இதில் வந்து இந்த டைமில் அந்த சீனி பாகையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை அல்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா நம்மளோட அல்வா ரெடி.